Exercise 5.2 7th standard max term 1 7th sum. Anbu has marked the angles as shown below in 1 and 2. Check whether both of them are correct. Give reasons. இந்த ரெண்டும் மார்க் பண்ண ஆங்கிள் கரெக்டான்னு கேட்டிருக்கு. நம்ம என்ன படிச்சிருக்கோம், இது பக்கத்துலன்னா என்ன சப்ளிமெண்ட்ரின்னு பார்த்துருக்கோம். இது என்ன ஆங்கிள், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் பார்க்கணும். ரெண்டும் இன்டீரியர் ஆங்கிள். இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 வரணும். இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணாலும் 180 வரணும். இந்த ரெண்டு ஆங்கிளையும் பார்த்தோன்னா இன்டீரியர் ஆங்கிள். இது வந்து டிரான்ஸ்வர்சலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. இந்த ரெண்டுமே சேம் சைடில் தானே இருக்குது. அதான் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சலாக சப்ளிமெண்ட்ரின்னு படிச்சிருக்கோம். இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 வருமா, கூட வருமா? கூட தான் வரணும். 105ஐயும் ஆட் பண்ணால் 210 வரும். அப்போ அது கொடுத்துருக்க ஆங்கிள் ராங். இப்படி தான் எழுதணும். இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் ஆர் சப்ளிமெண்ட்ரி. 105ஐ ஆட் பண்ணால் 210. இது 180க்கு ஈக்குவலாக இருக்கா? இல்லை. அப்போ இது ராங்காக தானே மார்க் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த சைட் 75 ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 வருமா? வராது. அதையும் எழுதிக்கலாம். 75 + 75 ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 150 தான் கிடைக்கும். ஆட் பண்ணி காமிக்கணுமா? 75 5ஐயும் ஆட் பண்ணால் 10 1 7 7 14 + 1 15 150 கிடைக்கும். அப்போ இது 180க்கு ஈக்குவலாக இருக்கா? இல்லை. அப்போ என்ன எழுதணும்? மார்க்டு ஆங்கிள்ஸ் ஆர் not correct. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் இந்த ஆங்கிள் எப்படி இருக்குது? பேரலைனுக்கு கீழே, இதுவும் பேரலைனுக்கு கீழே தான் இருக்குது. அப்போ இந்த ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இந்த ரெண்டும் எப்படி? பேரலைனுக்கு மேலே இருக்குது. இந்த ஆங்கிளும் பேரலைனுக்கு மேலே இருக்குது. இப்படி மேலேன்னு இருந்தால் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? இல்லை. இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? இல்லை. அப்போது மார்க்ட் ஆங்கிள்ஸ் ஆர் நாட் கரெக்ட். அப்போ செகண்ட் சம்மும் அப்படி எழுதிடலாம். M and N are parallel, L is the transversal, then corresponding angles must be equal. 60 not equal to 120, therefore marked angles are not correct. இந்த சம்மில் M and N are parallel, L is the transversal எழுதின மாதிரி ஃபஸ்ட்டு சம்முக்கும் அந்த மேலே எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு 8th sum, mention two real life situations where we use parallel lines. நம்ம ரியல் லைஃப்பில் எங்கே பேரலல் லைன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்? அதில் ஏதாவது 2 எழுதணும். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கிறேன். பேரலல் லைன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ரயில்வே ட்ராக்கே சொல்லியிருக்கேன். அது ஒன்று எழுதலாம். அப்புறம் லேடர் எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரயில்வே ட்ராக், செகண்ட் ஒன் லேடர். நெக்ஸ்ட் 9th sum, two parallel lines are intersected by a transversal. இதை என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த டயக்ராம் தான், ஆங்கிள் கிடையாது, டயக்ராம். இந்த டயக்ராம் 2 parallel lines இன்டர்செக்ட் பண்ணுது ஒரு டிரான்ஸ்வர்சல். இது அப்படி இருக்கா? இந்த டயக்ராம் அப்படி இல்லை. இந்த லைனும் பேரலாக இருக்குது. இல்லை. பேரலாக இருக்கணும்னா இந்த 2 லைனோட டிஸ்டன்ஸு சேமாக இருக்கணும். இங்கே ஷார்ட்டாக இருக்குது, இங்கே லென்த்தாக இருக்குது. அப்போ இது பேரலல் லைன்ஸ் கிடையாது. அப்போ இதே மாதிரி டயக்ராமுக்கு சொல்ல வரல இந்த சம்மு. இந்த டயக்ராம் தான், இதே மாதிரி டயக்ராம் தான் சொல்ல வராங்க. இதில் ஆங்கிள் கிடையாது, டயக்ராம். வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் யூ நீட் டு நோ டு ஃபைண்ட் த ரிமைனிங் ஆங்கிள்ஸ்? கிவ் ரீசன்ஸ். இப்படி இந்த டயக்ராம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மினிமம் நம்பர் ஆஃப் ஆங்கிள் எத்தனை தேவை? இப்போ எத்தனை ஆங்கிள் இருந்தால் ரிமைனிங் ஆங்கிளெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி ரிமைனிங் ஆங்கிள்லாம் கண்டுபிடிக்கலாம். அப்போ நமக்கு மினிமம் நம்பர் ஆஃப் ஆங்கிள் எத்தனை நம்மகிட்ட இருந்தால் போதும், அதுக்கு ரீசன் சொல்லணும் அப்படின்னு இது சொல்லியிருக்கு. 9th sum ஆன்சர், we need a single angle. ரீசன் என்ன அப்படின்னா, by the concept of corresponding angles, alternate interior and exterior angles, we could find all other angles. Corresponding angles are equal. Alternate interior exterior angles are equal. இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம எல்லா ஆங்கிளையுமே கண்டுபிடிக்க முடியும்.
Next, objective type question. 10th one. A line which intersect two or more lines in different points is known as என்னன்னு கேட்டிருக்கு. ஒரு லைன் அது intersect ஆகுது. Two or more lines in different points. Two or more linesல different pointsல. இதான் இதான் transversal. இந்த லைனில் இந்த பாயிண்டில் மீட் ஆகுது, இந்த லைனில் இந்த பாயிண்டில் டச் ஆகுது. இப்படி இங்கே லைன் போட்டாலும் டிஃப்ரெண்ட் பாயிண்டில் தான் அது மீட் ஆகும். அதுக்கு என்ன பேருனா டிரான்ஸ்வர்சல். நெக்ஸ்ட் 11th ஒன். இன் த கிவன் ஃபிகர் ஆங்கிள்ஸ் ஏ அண்ட் பி ஆர். ஏயும் பியும் என்ன ஆங்கிள் அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த ஏ எப்படி இருக்குது, இந்த லைனுக்கு வெளியே இருக்குது. இந்த பி இந்த லைனுக்கு வெளியே இருக்குது. வெளியே இருந்தாலே அது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஒன்று இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது, இன்னொன்று டிரான்ஸ்வர்சலுக்கு ரைட் சைடில் இருக்குது. அப்போ அது ஆல்டர்னேட். லெஃப்ட் ரைட்னு இருந்தால் ஆல்டர்னேட். எக்ஸ்டீரியர் அப்புறம் ஆல்டர்னேட். அப்போ அது என்ன ஆங்கிள்? ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். Next 12th one. Which of the following statement is always true when parallel lines are cut by a transversal? ரெண்டு parallel line ஒரு transversal கட் பண்ணுது அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டிலாம் ட்ரூவாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரியா? இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த 4 இதுலேயும் எது ட்ரூன்னு கேட்டிருக்கு. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் சப்ளிமெண்ட்ரின்னு கொடுத்துருக்கு. அது எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது ஃபால்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரியான்னு இருக்குது. ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதுவும் தப்பு. ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரின்னு இருக்குது. அப்போ இதுவும் ராங். ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். நம்ம அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு கூட ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் போட்டு சம் செஞ்சுருக்கிறோம். இதுவும் ஃபால்ஸு. interior angles on the same side of the transversal are supplementary. இதான் true. அப்போ இந்த 4th ஒன்று தான் இது கொஸ்டினுக்கு ட்ரூ. 13. In the diagram, what is the value of angle x? இந்த டயக்ராம் கொடுத்துருக்கு. இதில் x வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கு. 3x minus 17. இதில் ரெண்டு ஆங்கிள் தான் கொடுத்துருக்கு. இந்த ஆங்கிளும் கொடுத்துருக்கு, இந்த ஆங்கிள் கொடுத்துருக்கு. இதில் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த 65ம் 1ம் எப்படி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போது இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? இதுவும் 65 டிகிரியாக இருக்கும். அப்போது நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இந்த மேக் பண்ணுற ஆங்கிள் 180 டிகிரி. அப்போ 3x minus 17 equal to plus 65 equal to 180 கிடைக்கும். இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் தான் 180. 3x 65லேருந்து 17 சப் பண்ணணும். 65லேருந்து 17 சப் பண்ணணும். 5லேருந்து 7 சப் பண்ண முடியாது. அப்போ பாரோ வாங்கினா 15, இது 5 ஆகும். 15லேருந்து 7 சப் பண்ணால் 8, 5லேருந்து 1 சப் பண்ணால் 4 ப்ளஸ் 48 ஈக்குவல் டு 180 டிகிரி. 3x ஈக்குவல் டு 180 ப்ளஸ் 48 ரைட் சைடில் வரும்போது மைனஸ் 48. 3x ஈக்குவல் டு 180லேருந்து 48 சப் பண்ணணும். 180 48. இது 10 ஆகும், இது 7 ஆகும். 10ல் 8 போனால் 2, 7ல் 4 போனால் 3, 132. நெக்ஸ்ட்டு எக்ஸ் என்னது? 132 டிவைடட் பை 3. 3ஆல் கேன்சல் பண்ணணும். 1 3 is 3, 4 3s are 12, ரிமைனிங் 1, 4 3s are 12. ஆன்சர் என்னது? 44. இதுதான் கொடுத்துருக்கு 44 டிகிரி. அப்போ எக்ஸ் வேல்யூ என்னது? 44. தேங்க்யூ.